தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மழை வெள்ளத்தால் 5000 ஏக்கர் பயிர்கள் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். விவரங்கள். நந்தா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் பகுதியில் கடந்த 2 தினங்களாக தொடர் மழை பெய்த நிலையில் இன்று 3வது தினமாகவும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய ஜெகவீரபுரம், கந்தசாமிபுரம், புதுசுனியாபுரம், மாதபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த ஆண்டு சுமார் ஒரு 5000 ஏக்கரில் மிளகாய், வெங்காயம், உளுந்து, பாசி, கம்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களை அவங்க பயிரிட்டிருந்தாங்க. இந்த பயிர்கள் எல்லாமே இந்த மழை தொடர்ந்து பெய்த மழையினால் காட்டாற்று வெள்ளம் ஏற்படுத்த வெள்ளப்பெருக்கில் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, விளைநிலங்கள் முழுவதும் பார்த்தாலே நம்ம குளம் போல தண்ணீர் தேங்கி கிடக்கிறது. ஏன்னா ராவி பருவத்தில்ங்கிறது இந்த மாணவ விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விவசாயம் செய்து வராங்க. ஏற்கனவே காட்டு தொல்லை, மான்கள் தொல்லை கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது பயிர்கள் வளர்ந்து வந்த நிலையில இன்றைக்கு முற்றிலுமாக அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவது விவசாயிகளை வேதனை செய்துள்ளது. அதாவது இந்த பகுதியில் கூடிய ஓடை பகுதியில் விளையக்கூடிய நீர்வரத்து கால்வாய்கள் முழுமையாக சரி செய்தால் இது போன்ற காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்காது. இனிவரும் காலங்களாவது நீர்வரத்து ஓடைகள் சரி செய்யப்பட்டு தண்ணீர் நிலங்களுக்கு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி தற்போது நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே காட்டுப்பண்ணீர் தொழிலால் மக்காச்சோளம் முற்றிலுமாக போன நிலையில் தற்போது மழை நீராலும் பாதிக்கப்பட்டிருக்கும். எனவே அரசு உரிய கணக்கீடு செய்து தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். நன்றி மகேஸ்வரன், விவரங்கள்.